ஏங்க பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சு தகவல் வந்துச்சு. அது உண்மைதாங்க. நாங்கெல்லாம் பஸ்ல சந்தோஷம் வந்துட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு என்ன டிரைவர் ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடிக்காரத எப்படிப்பா? சொல்லு, என்ன ஆபத்து? ஓடிக்கா இருக்காத, நில்லுப்பா நில்லு. என்ன ஆபத்து சொல்லு. என்னப்பா ஏன் வண்டி விட்டு இறங்க சொன்ன? வண்டிக்குள்ள பாப்புங்க. ஆமாங்க, நானும் பாத்துறேங்க. இல்ல தாத்தா, அது என் தெய்வம், என் தெய்வம். நல்ல நேரத்துல அந்த நாகதேவத பத்திரம் வரலன்னா நாங்கெல்லாம் உயிரோட தப்பிச்சிருக்க முடியாது. அதே சமயத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஜீப் எங்களுக்கு கூட்டி வந்தாங்க. இங்க போன் பண்ணாங்க. விஷயத்தை பூரா சொல்றதுக்குள்ள மேனேஜரியா போன கீழே வச்சுட்டாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, தேங்க்ஸ், நான் வரேங்க. ரொம்ப நன்றி. நீ உள்ள வாங்க. அந்த கொல்லாம ஓடிக்கூடாது. தம்பி அந்த பக்கம் போகுங்க. பாபு பாபு பாபு, ஐயோ பாபு, பாபுடா, வீட்டுல பாபுடா, பாபு பாபு வந்துருச்சு. பாபு பாபு வந்துச்சா? பாபாகையா வீட்டுல வந்துருச்சுங்கய்யா. மறைஞ்சிடுங்கய்யா. எங்க மறைஞ்சிருந்தாலும் சரி, பெட்ரோல் ஊற்றி வீட்டை கொளுத்துடா. தீய கலகையில் சாகட்டும். ஐயா ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடா. எனக்கு பிடிக்காத வச்சு பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு அவுட் ஹவுஸ்ல நுழைஞ்சது. விடுவனா? வீட்டிலேயே நெருப்பு வச்சு கொளுத்துவேன். தீயில வெந்து கரிகள் சாகட்டும். அது சாகட்டும். மிஸ்டர் ராஜன், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது அதிர்ச்சினால ஏற்பட்ட மயக்கம். இப்ப கொடுத்திருக்கிற இன்ஜெக்ஷன் கொஞ்ச நேரத்துல மயக்கத்தை தெளிவு வச்சிடும். கவலைப்படாதீங்க, நான் வரேன். டாக்டர் தான் சொல்லிட்டாரா ரெஸ்ட் வேணும்னு? எல்லாம் சரியா போயிடும். வாங்க வாங்க வாங்க. பார்வதி கிடத்துல தாலி ஏறுவதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. இல்லாட்டி என் பேத்தி வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அதை போட்டுங்க.
அந்த பாம்பை அவங்க பேட்டி தெய்வம்னு சொல்லுதே, அது? ஆமா தம்பி, அவனுக்கு நாக தோஷம் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து நாக பூஜை செஞ்சா நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. அவனும் தவறாம விரதம் இருந்து பூஜை செஞ்சா அதனுடைய பலன் தான் இந்த கல்யாணம். அதனாலதான் நாகத்தை தெய்வமா நினைச்சு கூப்பிடுறான். அதான் அந்த பாம்பு தீர வந்து கருகி போச்சுங்கிற அதிர்ச்சியில தங்கச்சி மயக்க போட்டுச்சுங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். கடவுளை நம்புறான், கைவிட மாட்டாருங்க. பார்வதி, பார்வதி, உயிரோட தான் இருக்கியா? தெய்வமே, நீ எங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டியோன்னு நினைச்சு துடியா உயிரோட தான் இருக்கேன். இது ஒன்னே எனக்கு போதும், போதும். இது ஒன்னே எனக்கு போதும்பா. அவன் முழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்கேருந்து புறப்படுப்பா, புறப்படு. இது வரைக்கும் உன்னை மட்டும்தான் தெய்வமா நினைச்சேன். இப்ப அவரும் எனக்கு தெய்வம் ஆயிட்டாரு. அவர் உன்னை வெறுத்தாலும் நீ அவரை வெறுக்க கூடாதுன்னு உன்னை வேண்டிக்கிறேன். போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. பார்வதி, மயக்க தெரிஞ்சிருச்சா? ஏங்க அந்த நாகதேவத்தை ஏன் வெறுக்கிறீங்க? இந்த நேரத்துல அதெல்லாம் வேண்டாம். பார்வதி, என் வாழ்வும் முழுமையாக போற இந்த திருநாள்ல வளர்குறை நிலவும் வசந்த தென்றலும் வண்ண மலர்களின் வாசனையும் எங்க வீணா போயிடுமோன்னு கவலைப்பட்டேன். நல்ல வேலை குழைச்சுக்கிட்டேன். பார்வதி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க தான் என்ன பிடிச்சிருக்கீங்க. உனக்கும் தூக்கம் வரலையா? எப்படி வரும்? நம்ம மனக்கோட்டை மணல் வீடு மாதிரி கலைஞ்சிருச்சே. இல்ல, என்ன சொல்ற? கணவன் பாம்ப வெறுக்கிறவன், மனைவி பாம்ப கும்பிடுறவன். கல்யாண சுபமுகூர்த்தத்திலேயே சூறாவளி கிளம்பிடுச்சு. அந்த சூறாவளியை புயலா மாத்தி பார்வதிங்கிற மரத்தை வேரோட சாய்க்கணும். ஊதுவத்தியில பிடிச்ச நெருப்ப விறகு கட்டையில ஏற்றி கொழுந்து விட்டு எரிய செய்து அவங்க குடும்ப வாழ்க்கை அழிக்கணும்.
அதுல நம்ம வாழ்க்கை தெளிக்க. அதாவது பிரச்சனைக்குரிய அந்த பாம்பை வச்சே அவங்கள பிரிக்கணும். ஆஹா, அது வரைக்கும் என் கண்ணுக்கு தூக்கம் கிடையாது, என் நெஞ்சுக்கு நிம்மதி கிடையாது.